ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம லவ் நெக்ஸ்ட் ஸ்டோரி எபிசோட் 5 தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கோடு ஆரம்பிக்கிறாங்க. இதில் நம்ம ஹீரோயினை பார்க்கறதுக்காக அமெரிக்கா வந்திருக்கான். இவன் ஒரு கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் தான் தங்கியிருப்பா போல். இதுக்குள்ளே எப்படியாவது அவனை கூட்டு போகணும்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அவன் சொல்லுவான், இல்லை நான்லாம் வரமாட்டேன், யாராவது பார்த்து என்னை மாட்டி விட்டா நான் என்ன பண்ணுறதுன்ற மாதிரி சொல்ல, நிறைய பேர் பாய் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிட்டு வந்திருக்காங்க, எதுவும் பிரச்சனையாகாது வான்னு சொல்லிட்டு அவன் கன்னத்தை போட்டு கிள்ளி அப்படியே அவனை அங்கேருந்து கூப்பிட்டு போகிறா. இந்த நைட் என்ன ஆகுதுன்னா, நான் போன எபிசோடில் சொல்லியிருப்பேன் இல்லையா, ஹீரோயினி ஹீரோவை ஒர்க் பண்ணும்போது ஹீரோக்கு ஒரு சில ஃப்ளாஷ்பேக்லாம் வரும். அதில் ஹீரோயினி கிஸ் பண்ணுற மாதிரி போய் மாட்டி ஆயிருப்பான்னு, அது இதோட கண்டினியூ தான். இப்போ அதெல்லாம் முடிஞ்சு நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோ எழுந்துக்கிறான். எழுந்தோடனே பார்த்தா ஹீரோயினி தரையில் படுத்து கிடக்கிறா. அவளுக்காக போர்வெல்லாம் பொத்தி விட்டு அவன் முடியெல்லாம் ஒதுக்கி விட்டு பார்த்துட்டு இருக்கும்போது இவளுக்கு ஒரு மெசேஜ் வருது. அது ஹீரோயினியோட பாய் ஃப்ரெண்ட் தான். அவன் வா டேட்டுக்கு போகலான்ற மாதிரி போட்டிருக்கவும் ஹீரோக்கு யாருன்னே தெரியல. யார் அது புதுசாக டெக்ஸ்ட் எல்லாம் அனுப்பிச்சிருக்காங்க, அது டேட்டுக்கு போகலாமான்ற மாதிரி கேட்குறாங்கன்ற மாதிரி யோசிக்கும்போது ஹீரோயினி தூக்கத்துலேருந்து முழிச்சுக்கிறா. முழிச்சதுமே என்னம்மா இப்போ தான் எந்திரிக்கிறியா, உனக்கு மெசேஜ் வந்திருக்க பாரு அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இவனும் அதை எடுத்து பார்க்குறா. பார்த்தா அவன் பாய் ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்சோடனே சிரிச்சுக்கிட்டே ரிப்ளை பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ யாருன்ற மாதிரி கேட்குறான். இது என்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னோன்னே அவனுக்கு செம்ம ஷாக்கு. என்னது உன் பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு சொன்னோன்னு, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பற்றி கொஞ்சம் பெருமையாக சொல்கிறா. இது ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இப்போ ப்ரெசென்ட்டில் பார்த்தோம்னா நம்ம ஹீரோவும் ஹீரோயினியும் நம்ம காய்கறிலாம் வாங்கிட்டு சமைக்கலான்னு சொல்லிட்டு ஹீரோட ஆஃபீஸ்க்கு வராங்க. பார்த்தா இருட்டாக இருக்குது. ஹீரோ லைட் ஆன் பண்ணும்போது ஹீரோயினி ஸ்லிப் ஆகி கீழே விழுக போகிறான். அப்போ ஹீரோ கேட்ச் பண்ணுறான். இப்போ ரெண்டு பேருக்குமே சின்னதாக ஒரு ஐ கான்டாக்ட் போகுது. அதுக்கப்புறம் ஹீரோயினி ஸ்டெடியாக நிற்க வச்சதுக்கப்புறம், இங்கே பாரு ஒழுங்காக சமைப்பல்ல, தயவு செஞ்சு ஏடா கூடமாக எதுவும் பண்ணிடாத, அப்புறம் வாயில் வைக்க முடியாமல் போயிடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது ஹீரோயினி சொல்கிறா, இன்னைக்கு என்னோட திறமையை பார்த்து நீ மூக்கு மேலே வரல வைக்க போகிற பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி சமைக்க ஆரம்பிக்கிறா. அவள் சமைக்கும் போது ஹீரோ சும்மா இல்லாமல் ஹெல்ப் பண்ணவான்னு கேட்குறான். ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் அவன் காய்கறி கட் பண்ணும்போது, கையை கட் பண்ணிக்கிறத நான் வேணா மோவுக்கு கால் பண்ணவான்ற மாதிரி கேட்குறான். அவன் கத்தி எடுத்து காட்டுறா. எதுக்கு இப்போ தேவையில்லாத அப்போ வாயை மூட்டிட்டு சும்மாவே இருப்போன்னு சொல்லிட்டு இவன் அந்த கத்தியை பார்த்ததுமே அங்கிட்டிருந்து அமைதியாக போயிடுறான். இப்போ ஹீரோயினி சமைச்சு முடிச்சிடா. அது அப்படியே பார்க்க செம்மையாக இருக்குது. ஃபுட்டு எல்லாத்தையுமே ஹீரோயினி டைனிங் டேபிளில் எடுத்து வைக்கிறா. ஹீரோ அப்படியே சாப்பிட ஆரம்பிக்கிறான். ஒரு வாய் வச்சதுமே செம்மையாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறான். உடனே ஹீரோயினி, நான் தான் சொன்னேன்ல நான் நல்லாவே சமைப்பேன், நீ தான் ஓவராக பண்ணுறன்ற மாதிரி சொன்னோன்னே ஹீரோ இல்லை நான் பசியில் இருந்தனால அப்படி சொல்லிட்டேன், நான் இன்னொரு வாட்டி டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இன்னொரு வாய் எடுத்து வைக்கிறான். அப்போ ஹீரோயினி இப்போ ஹீரோ எப்படி கமெண்ட் பண்ண போகிறான்னு தெரியாமல் ஆர்வமாக ஹீரோயினி பார்த்துட்ருக்கா. அதை இந்த ஹீரோ நோட் பண்ணுறான். அவள் கண்ணு பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. அதை பார்த்து பையன் ஸ்டக்காகி நிற்க கொஞ்சம் நேரத்துலேயே அவனுக்கு இருமல் வந்துடுது. அப்படியே ஹீரோயினி முதுகில் தட்டி கொடுத்துட்டு பொறுமையாக சாப்பிடுங்க, அப்படி அவசரப்பட்டு சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே மோ வந்துடுறா. அவள் வந்ததுமே செம்மையாக வாடடிக்குதுப்பா, நான் சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்றா. அப்போ ஹீரோ சொல்கிறான், சரி நீங்கள்லாம் சாப்பிடுங்க, நான் போய் உங்களுக்கு ட்ரிங்க் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து ஓடுறான். உடனே மோ எதுக்கு அவன் எப்படி ஓடுறான், என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வா நீ சாப்பிட்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ வெளியே போனதுமே, ஐயோ ஹீரோ உனக்கு என்ன ஆச்சு, ஏன் அவள் கண்ணை பார்த்து ஸ்டக்கான, அவள் எப்பயுமே மூஞ்சியை உருன்னு தானே வச்சுருப்பா, இன்றைக்கி என்ன அவள் மூஞ்சி பார்க்க அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இவன் அப்படியே கடைக்கு போகிறான். உள்ளமோ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க. இவன் அதை அட்டன் பண்ணாமல் கட் பண்ணி வைக்கிறா. அப்போ ஹீரோயினி ஏன்ற மாதிரி கேட்க இவன் சொல்கிறா, இல்லடி எங்கள் அம்மா எனக்கு பிளைண்ட் டேட் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க, எங்கள் அம்மா நினைக்கிறாங்க எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் மேரேஜ் தான் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க, அது தப்புடி, எனக்கு மேரேஜ் தான் பெரிய ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமாண்டி எனக்குமே அது பிடிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது மோசுரா, உனக்கு தான் தெரியும்ல எங்கள் அப்பா எனக்கு 7 வயசாக இருக்கும்போது இறந்துட்டாரு. அவங்க இறந்ததுக்கப்புறம் எங்கள் பாட்டி எங்கள் அம்மாவை ரொம்பவே டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் அப்பா இருந்ததுக்கு காரணமே எங்கள் அம்மான்னு தான் சொல்லி அவங்கள ரொம்பவே டார்ச்சர் பண்ணாங்க. அதனால தான் நாங்கள் தனி வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போயுமே எங்கள் அம்மாவை ஃபோர்ஸ் பண்ணதான் அவங்க எனக்கு பிளைண்ட் டேட்டே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயினியுமே மாவோட நிலைமையை பார்த்துட்டு ஒரு மாதிரி பாவமாக அவளை பார்க்குறா. சரி கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும், எனக்குமே மேரேஜ்னால் இன்ட்ரெஸ்ட்டே இல்லடி அப்படின்ற மாதிரி இவளும் பேசிகிட்டு இருக்கா. அப்போ மோ சொல்கிறா, எனக்கு உன்னை கல்யாண ட்ரெஸ்ஸில் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கும் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஓ அவ்வளோதானே, நான் அங்கே என்கேஜ்மெண்ட் நடக்கும்போது ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோஷூட்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தோம், நான் அதில் வெட்டிங் ட்ரெஸ்லாம் போட்டு எடுத்தேன்னு சொல்லிட்டு அவள் வச்சு அந்த ஃபோட்டோவை எடுத்து காமிக்கிறா. அதை பார்த்துட்டு இருக்கும்போது மோ சொல்கிறா, இதுலலாம் அழகாக இருக்கா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது அவட்ட ஃபோனை கொடுத்துட்டு, ஆமாம் நீ இன்னும் அவனை நினச்சிட்டு தான் இருக்கியா, இன்னும் லவ் பண்ணுறியா இல்லை மூவ் ஆன் ஆகிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோயின் சொல்கிறா, நான் இன்னும் அவனை லவ் தான் பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி சொன்னானே. இப்போ அவங்க 2 பேரும் அப்படியே சைலண்ட்டாகி ஒருத்தரை பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே ஹீரோ வரான்.
அவன் உள்ள வந்ததுமே நான் மறந்துட்டேன் என் காசு எடுத்துகிட்டு போக, சரி உங்களுக்கு எந்த மாதிரி பியர்ஸ் வாங்க அப்படின்லாம் கேட்டுட்டு ஹீரோவுமே அந்த ஹீரோயினியோட வெட்டிங் ட்ரெஸ் ஃபோட்டோஷூட்டை வந்து பார்த்துடுறேன். அதை பார்த்துட்டு அப்படியே சைலண்ட்டாக சரி நான் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டான். இப்போ நம்ம மம்மிஸ்லாம் பார்த்தோம்னா அவங்க எல்லாருமே புத்தர் டெம்பிளுக்கு தான் வந்திருக்காங்க. அங்கே வந்து ஒரே ஒரு ஆன்ட்டி மட்டும் வந்துட்டு உள்ளே போயிட்டு என் பையன் எப்படியாவது எக்ஸாமில் பாஸ் ஆகணும்னு வேண்டிட்டு வராங்க. வெளியே வந்ததுமே வாங்கப்பா அந்த கல்லில் போய் எழுதிட்டு வருவோம், அப்போயாச்சும் நம்ம ஆசை நிறைவேறுதான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே வந்துட்டு ஒரு மார்க்கரையும் எடுத்துகிட்டு வந்து அந்த கல்லில் அவங்களோட ஆசையெல்லாம் எழுதுகிறாங்க. இந்த ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டு ஆன்ட்டி வந்துட்டு என் பையன் எப்படியாவது அவன் எக்ஸாமில் பாஸ் பண்ணணும்னு சொல்லி எழுதிட்டு வேண்டிகிட்டு இருக்காங்க. பக்கத்தில் மோவோட அம்மா அவங்க வந்து எப்படியாச்சும் என் பொண்ணு அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறணும் அப்படின்ற மாதிரிலாம் எழுதுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினோட அம்மா வந்துட்டு என்ன எழுதுறாங்கன்னா என் ஹஸ்பண்டோட ரெஸ்டாரண்ட் நல்லா ஓடணும், அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினியை அவளோட பழைய வாழ்க்கைக்கு திரும்பணுன்ற மாதிரி எழுதுறாங்க. ஹீரோட அம்மா வந்து ஃப்ரெஞ்சில் என்ன எழுதுறாங்கன்னா இந்த மாதிரி என் பையனோட பழைய மெமரிஸ்லாம் அழிஞ்சு போயிட்டு அவன் என் கூட சந்தோஷமாக வாழணும், நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கணுன்ற மாதிரி கல் எல்லாத்தையுமே ஒரே பிளேஸில் வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு இடத்துல போய் வைக்கிறாங்க. இப்போ யோன் சாரையும் ஹீரோயினையும் பார்த்தோம்னா அவங்க 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம் உங்களுக்கு எப்படி எங்களோட வைஸ் பிரசிடென்ட்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி. இப்போ அங்கே ஹீரோ வந்து எதுவுமே கத்துறான். ஆமாம் நீ எதுக்கு இங்கே இருக்க, ஒழுங்காக வீட்டுக்கு போடின்ற மாதிரி சொன்னோன்னே நான் எதுக்கும் இருக்கேன் உனக்கு என்ன உன் வேலையை பாருன்ற மாதிரி ஹீரோயினி சொல்ல, அப்போ வந்து யோன் சார் சொல்கிறாரு இல்லைப்பா நான் வந்து உங்ககிட்ட உங்கள் 2 பேர்கிட்டையுமே ஒரு விஷயம் சொல்லணும். அது என்னன்னா நம்மளுக்கு இந்த ப்ராஜெக்டில் ஹீரோயினி ரொம்பவே தேவை, ஏன்னா அடுத்து வர டாக்குமெண்ட்ஸு மீட்டிங்ஸ் இது எல்லாத்தையுமே நம்மளுக்காக ஹீரோயினி பண்ணி தரணும், ப்ளீஸ் எனக்காக ஹெல்ப் பண்ணுன்ற மாதிரி யோன் சார் கேட்க ஹீரோயினி வந்துட்டு சரின்ற மாதிரி சொல்ல வரதுக்குள்ளேயுமே ஹீரோ வந்துட்டு சொல்கிறான் அதெல்லாம் தேவையில்லை, எல்லாத்தையுமே நம்மளே பார்த்துக்குருவோம், நீ போய் உன்னோட வேலையை பாரு, எங்களோட ப்ரெசன்டேஷனுக்காக தான் நான் உங்கள்கிட்ட ஹெல்ப் கேட்டோம், ஆனால் நீ அதோட முடிச்சுக்கணும், இது இந்த அளவுக்குலாம் வந்து ஹெல்ப் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நீ உனக்கான வேலையை பாரு, நீ என்ன பிளான்ஸ் வச்சுருக்கியோ அதை வந்து பாரு, எங்களோட வேலையில் வராது அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே யூன் சாருமே ஆமாம்ல நான் உன்னை பற்றி யோசிக்கவே இல்லை மன்னிச்சிருமா, நீ உன்னோட பிளான்ஸ் என்னமோ அதை கவனிச்சிக்கமா, ஸோ இந்த ப்ராஜெக்ட் இனிமேல் நாங்கள் பார்த்துக்குறோம், இப்போ நீ பண்ணதுக்காக நான் உனக்கு சின்னதாக ஒரு ட்ரீட் மாதிரி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஹீரோ ஹீரோயினி யூன் சார் நான் வந்து இவங்க எல்லாருமே சாப்பிட்றதுக்கு டேபிளில் உட்காந்துருக்காங்க. அவர் சொல்கிறாரு நீங்கள் எல்லாருமே சாப்பிடுங்க அதுக்கான காசு நான் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சாப்பிடும்போது அந்த ஃபுட்டுக்கு வந்து ஒரு சின்ன ஸ்டோரியே இருக்கும் போல், அதை வந்து எல்லாமே பாஸ்ட்டு சம்மந்தப்பட்டதாக இருக்குது. ஸோ ஹீரோக்கு வந்து செம்ம காண்டாகுது, அவனுக்கு தான் பாஸ்ட்டே பிடிக்கலையே, ஏன்னா பாஸ்ட்டில் வந்து இவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்ற மாதிரி தான் இருந்திருப்பான், பட் ஹீரோயினிக்கு பாய் ஃப்ரெண்ட் இருந்ததுனால அதை வந்து அவாய்ட் பண்ணியிருப்பான். ஸோ அதுக்கப்புறம் தான் அவனுக்கு வந்து ஃபீலிங்ஸே போயிருக்கும் போல். ஸோ வந்து பாஸ்ட்டுன்னு சொல்லியே அவனுக்கு செம்ம காண்டாயிடுது. இப்போ எதுக்கு நீங்கள் முடிஞ்சு போனதெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க, மூடிட்டு சாப்பிடுங்கடா வெண்ணீங்களா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே எல்லாருமே அமைதியாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ இந்த பக்கமோ பார்த்தோம்னா அவளோட குட்டி ஃப்ரெண்டை தேடி வந்துட்டுருக்கா. ஒரு பாப்பாட்ட கூட பேர் கேட்காம வந்திருப்பா இல்லையா, அந்த பாப்பா எங்கேயாவது இருப்பாளா, பேரை கேட்போன்ற மாதிரி வந்துட்டு இருக்கும்போது அங்கே அந்த ரெட் பையன் வந்து குனிஞ்சு எதையோ தேடிட்டு இருக்கிறான். அப்படி தேடி இருக்கும்போது பின்னாடி வந்து அவனோட பேக் சைடு நல்லாவே தெரியுது. உடனேமோ வந்துட்டு டே இப்படியா உட்காந்து தேடிட்டு இருப்ப, ஒழுங்கா நில்ற அப்படின்னு நம்ம சொன்னோன்னே அவன் நிமிர்ந்து நிற்கிறான். அவன் இங்கே என்ன தேடிட்டு இருக்குன்ற மாதிரி கேட்க அவன் வந்து சொல்கிறான் நான் ஒரு 4 இலை வச்ச செடியை தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். என்னது செடியா, என்னதான் ஒரு இலவோ, சரி இரு நான் அவனுக்கு தேடுறேன்னு சொல்லிட்டு இவ தேடிட்டு இருக்கும்போது ஆமாம் அந்த இலையார் பொண்ணுக்கா அப்படின்ற மாதிரி இவ கேட்க ஆமாம் பொண்ணுக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ அவளுமே தேடி கண்டுபிடிச்சி கொடுத்துட்றா. அதை பார்த்தோன்னே அவனுக்கு செம்ம ஹாப்பி. அதை வாங்கிட்டு அப்படியே சின்ன குழந்தை மாதிரி அங்கேருந்து ஓடுறான். உடனே வந்துட்டு டே அதை கசக்கிறாதடா பார்த்து கொண்டு போடான்ற மாதிரி ஒரு சின்ன அட்வைஸை கொடுத்து அங்கேருந்து கிளம்புறா. இப்போ ஹீரோயினியை பார்த்தோம்னா ஹீரோக்காக டீ போட்டு வந்து வச்சுட்டு ஆமாம் எதுக்கு இப்போ பார்த்தாலும் வேலைன்னு பார்த்துட்ருக்க, இந்த டீயை குடி அப்படின்ற மாதிரி சொன்னேனே, நீ எதுக்கு இங்கே உட்காந்துருக்க, நீ இன்னும் கிளம்பலைன்ற மாதிரி கேட்க இல்லை நான் வந்துட்டு சும்மா கொஞ்ச நேரம் இங்கே இருந்துட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அதுக்கு வந்துட்டு நீ எதுக்கு இங்கேயே சுற்றிட்டு போய் உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே ஹீரோயினி கேட்குறா ஆமாம் உண்மையிலே நான் அந்த ப்ராஜெக்டில் கலந்துக்க வேணாமா அப்படின்ற மாதிரி கேட்க அவன் சொல்கிறான் இல்லை நீ கலந்துக்கக்கூடாது, நீ உன்னோட ட்ரீம் என்னமோ அதை கண்டுபிடி, அதில் தான் நீ வந்து ஆர்வமாக இருக்கணும், இந்த மாதிரி ப்ராஜெக்ட்லாம் நீ கண்டுக்காதன்ற மாதிரி சொன்னோன்னே சரி நான் கண்டுக்கல அப்படின்னு சொன்னோன்னே அவன் வந்துட்டு நீ கிளம்ப எதுக்கு இங்கே உட்காந்துருக்கன்ற மாதிரி கேட்குறான். உடனே ஹீரோயின் வந்துட்டு எதுக்கு இப்போ நீ என்னை துரத்தி விடுறதுலே இருக்க, ஏன் அப்படிலாம் பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவன் எந்திரிச்சு போகிறான். அப்போ வந்துட்டு ஹீரோயினி வந்து கேள்வி கேட்குறான். அவன் வந்து அதுக்கு ஆன்சரே பண்ண மாட்டேன்னா. ஸோ ஹீரோயின் வந்துட்டு எதுக்கு இப்போ நீ என் மேலே கோவமாக இருக்கியா, ஒழுங்கு மரியாதையாக ஆன்சர் பண்ணுறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இவன் திரும்பி ஆன்சர் பண்ணலான்னும் போது யாரோ பேக் ஹேக் பண்ணுறாங்க. உடனே அதை பார்த்தா ஹீரோட எக்ஸு. அவன் வந்ததுமே ஹனி எப்படி இருக்குன்ற மாதிரி கேட்கவும்
ஹீரோயினுக்கு செம்ம ஷாக் ஆயிடுது. இப்போ ஹீரோ எக்ஸ் யுவன் சார் 3 பேருமே உட்காந்து பேசியிருக்காங்க. யுவன் சார் வந்துட்டு என்ன கேட்குறாருன்னா, நீ எதுக்கு இங்கே வந்த, ஹீரோ வேணான்னு சொல்லிட்டு இன்னொரு பையன் கூட போனவ தானே நீ எல்லாம் இங்கே வரக்கூடாதுன்ற மாதிரி சொன்னானே. சார் ரொம்ப தான் பேசுறீங்க ஹீரோ, நான் வந்ததில் உனக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக தான் ஃபீலிங் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆனால் இவளுமே இங்கே பாருங்கள், எனக்கு வெறும் அன்கம்ஃபர்டபுளாக மட்டும்தான் ஃபீல் ஆகுது, மற்றபடி நான் வரதுக்கு பிரச்சனையே இல்லைன்ற மாதிரி சொன்னோன்னே, நீ எதுக்கு இப்போ வந்தேன்னு சொல்கிறியா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அவன் வந்து சொல்கிறா, நான் இங்கே ஒரு கிளைண்ட்டாக வந்திருக்கேன், நான் உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் தரப்போகிறேன். அது என்ன மாதிரி ப்ராஜெக்ட்னா, உங்களுக்கு ஃபெரோஸ்கான்னு ஒரு கம்பெனிக்கு தெரியுமா, அந்த கம்பெனி வந்து ஹோமுக்கு தேவையான அந்த டீ பாட்ஸு பவுல் இதெல்லாம் ரெடி பண்ணுறதுல நம்பர் 1 கம்பெனி. டேலின்னு இன்னொரு கம்பெனி இருக்குது. இப்போ அவங்க 2 பேருமே கொலாபரேட்டில் இருக்காங்க. இப்போ நான் வந்து டேலி கம்பெனியில் இருக்கேன். இப்போ நாங்கள் 2 பேருமே சேர்ந்து ஒரு புது ப்ராடக்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணணும். ஸோ அதுக்கான டிசைனிங் எனக்கு கொஞ்சம் டவுட்டடாக இருக்குது. ஆனால் எனக்கு ஹீரோட ஹெல்ப் தேவைன்ற மாதிரி சொன்னோடனே அவன் வந்துட்டு சொல்கிறாரு, யுவன் சார் சொல்கிறாரு, இங்கே பாரு எங்களாலலாம் ஹீரோ விட முடியாது, இப்போ நாங்கள் கொஞ்சம் பிஸியாக இருக்கோன்ற மாதிரி சொன்னோடனே அவள் சொல்கிறேன், நான் உங்கள் கல்யாணத்துக்கு எந்த ஒரு கிஃப்ட்டும் தரல, ஸோ நான் வந்து அந்த கம்பெனியோட செம்ம காஸ்ட்லியான ஒரு பவுல் ஒன்று தரேன் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே, அவ்வளோ காஸ்ட்லியான பவுல் எனக்கு கிஃப்டாக தரப்போறியோ, ஐயோ அது மில்லியன் கணக்கில் போகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, சரி நான் உனக்கு இவனை தரேன், பட் நீ உனக்கு எந்த ஒரு டேமேஜும் ஆகாமல் எனக்கு ரிட்டர்ன் கொடுத்துடணுன்ற மாதிரி யுவன் சார் டீல் போடுறாரு. அதை பார்த்தோன்னே, என்ன சார் டக்குன்னு மாறிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன். டேய் நம்ம வேலைக்காக வந்திருக்காங்க, கிளைண்ட்டை போய் மிஸ் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ வந்து ஹீரோவை வந்துட்டு அந்த பொண்ணுக்கு கொடுத்துட்றாரு. இப்போ நயான் ஹீரோயினி 2 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நயான் பொண்ணு சொல்கிறான், உனக்கு அந்த எக்ஸை பற்றி தெரியுமான்னு சொல்லிட்டு அவளை பற்றி சொல்ல வரா. ஆனால் அதுக்குள்ளே ஹீரோயினி டாப் டு பாட்டம் எல்லாத்தையுமே சொல்லிடுறா. உடனே இந்த பொண்ணு வந்துட்டு, ஆமாம் உங்களுக்கு எப்படி அவங்கள தெரியும் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே, அவங்களை பற்றின கதை ஒன்று இருக்குது, அதை கேளுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு கதை மாதிரி சொல்கிறான். நான் ஒரு தடவை கடைக்கு போயிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டே வந்துட்டு இருந்தேன். அப்போ எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு கார் இருந்துச்சு. நானும் யார் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்துட்டு காரை நிப்பாட்டி என்னமோ பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்த்தா 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்குனா செம்ம ஷாக்கும். நான் போய் ஜன்னலை தட்டிட்டு என்னடா அப்படி எங்கள் வீட்டுக்கு முன்னாடிலாம் பண்ணிட்டுருக்கீங்க இந்த மாதிரி சொன்னால் திரும்பி பார்க்குறாங்க, அது நம்ம ஹீரோ. எனக்குலாம் செம்ம ஷாக் ஆகிடுச்சு. நான் அதுக்கப்புறம் பேசவே இல்லை, அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்குள்ளே ஓடியான்ட்டேன் இந்த மாதிரி ஒரு கதையை சொல்கிறார். இப்போ வந்து கரெக்டாக அங்கே எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டும் ஹீரோவும் வந்துடுறான். வந்ததுமே அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்கிறேன், ஓ நீ எப்படி இதெல்லாம் ஞாபகம் வச்சுருக்க, அதெல்லாம் ரொம்ப குட் மெமரிஸ் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே ஹீரோ வந்துட்டு ஹீரோயினியை பார்த்து செம்மையாக முறைக்கிறான். அவன் முறைக்கிறத பார்த்துட்டு சாரி நான் சும்மா காய்ச்சி தான் சொன்னேன், நான் வேணுமே சொல்லலை அப்படின்ற மாதிரி அப்பாலஜைஸ் பண்ணுறா. அவளுமே சரி பரவாயில்ல இருக்கட்டும், ஓ நீ தானே ஹீரோயின், எப்படி இருக்க, உன்னை பற்றி நிறையவே ஹீரோ சொல்லியிருக்கான்ற மாதிரி சொல்லிட்டு, நீ யூஎஸில் இருக்கிறதால சொன்னாங்க, நீ இங்கே என்ன பண்ணுறன்ற மாதிரி கேட்க, இல்லை நான் இப்போ தான் ரீசெண்டாக குரியாவுக்கு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஓ சரி இங்கே பாரு, இந்த ஹீரோ பையன் எனக்கு ப்ராஜெக்டில் ஹெல்ப்பே பண்ண மாட்டீங்கன்னா, நீ பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே, கொஞ்சம் ஏதோ சொல்லி அட்வைஸ் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யுவன் வந்து அங்கே சொல்கிறாரு, என்னம்மா பார்ட்டி விஷயத்தெல்லாம் சொல்லிட்டியான்ற மாதிரி கேட்க, அந்த பொண்ணு ஆமாம் மறந்துட்டேன் சார்ன்னு சொல்லிட்டு, உங்கள் கம்பெனியில் இருக்கிற எல்லா ஸ்டாஃபுமே எங்களோட பார்ட்டிக்கு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அப்போ வந்து ஹீரோயினி சொல்கிறா, இல்லை என்னாலாம் வர முடியாது, ஏன்னா நான் இந்த கம்பெனியோட எம்ப்ளாயி கிடையாது, நான் வந்து ஒரு வெளியாள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவை பார்க்குறா. ஹீரோவுமே ஹீரோயினியை பார்க்குறான். இப்போ வந்துட்டு அந்த பொண்ணு, ஓ அப்படியா சரி பரவாயில்ல இருக்கட்டும், நீங்கள் வந்தாலும் எனக்கு ஹாப்பி தான்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பொண்ணு அங்கேருந்து போயிடுது. போனதுக்கப்புறம் நைட் ஆயிடுது. இப்போ நைட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்க நம்ம ஹீரோ வந்துட்டு அவனுக்கு ஃபோனில் மெசேஜ் வருதுன்னு எடுத்து பார்த்தா இந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு தான். அவன் வந்துட்டு மிஸ் யூ, நீ எப்படி இருக்க, இன்றைக்கி உன்னை பார்த்தாலே எனக்கு ரொம்பவே ஹாப்பின்ற மாதிரி மெசேஜ் பண்ணி வச்சிருக்கா. இப்போ நம்ம ஹீரோயினோட அப்பா ஸ்மோக் பண்ணிட்டு இருக்காரு, அது ஹீரோ பார்த்துடுறான். ஸோ இப்போ அவங்க 2 பேருமே பாரில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்ன அங்கிள் நீங்கள் ஸ்மோக்கெல்லாம் பண்ணுறீங்க, ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினச்சி விட்டு அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அவர் வந்து சொல்கிறாரு, இல்லைப்பா எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருந்தால் மட்டும்தான் அப்படி பண்ணுவேன், அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி உங்கள் அம்மா என்னோடய ஒய்ஃப் எல்லாருமே வந்துட்டு வெளியே போயிட்டாங்க, நைட்டு நம்ம ஜாலியாக இருக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஹீரோயினி வந்துட்டு தம்பியை எழுப்பலான்னு சொல்லிட்டு அவனோட ரூமுக்கு போயிட்டு பார்த்தா அவன் நல்லா இழுத்து பார்த்து தூங்கிட்டு இருக்கான். இவன் போயிட்டு அவன் மேலே ஏறி உட்காந்துட்டு, ஏடா நான் என்னை எழுப்ப சொல்லிட்டு நல்லா தூங்கிட்டா இருக்கேன்னு சொல்லிட்டு செம்மையாக அடிக்கிறான். அவன் வந்துட்டு டக்குன்னு ஹீரோயினி பெட்டில் பிடிச்சி அப்படியே அழுத்துறான். அது வந்து தம்பிக்காரன் இல்லை, நம்ம ஹீரோ. அவன் வேறு ஹாஃப் நேக்கடாக இருக்கான். இப்போ 2 பேருக்குமே ஐ கான்டாக்ட் போகுது. இப்போ அவங்க கரெக்டாக தம்பிக்காரன் வந்தான். இவங்க 2 பேரும் இப்படி இருக்கிறத பார்த்துட்டு, ஐயோ அப்போ இவங்க 2 பேரும் ஏதோ பண்ணுறாங்கன்ற மாதிரி கத்திகிட்டே போகிறான். அப்போ ஹீரோ வந்துட்டு பின்னாடி, அடே அப்படிலாம் இல்லைடா, நீ ஏதாவது நினச்சிக்கிறாதுன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது அவனுக்கு காலில் சுளுக்கு விழுந்துருச்சு. அவனால் நகரவே முடியல. ஐயோ அப்பான்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துறான். இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோவை பார்த்தோம்னா அவன் வந்து அவங்க அப்பாவோட ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கான்.
அந்த கால் சுளுக்கிருச்சு இல்லையா. ஹீரோயின் வந்துட்டு என்ன அங்கிள் கால் உடஞ்சிருச்சான்ற மாதிரி கேட்க, இல்லைம்மா அவனுக்கு சின்னதாக சுளுக்கு தான் பிடிச்சிருக்கு, ஒரு 2 வீக்ஸில் சரியாக போயிடும்ன்ற மாதிரி சொல்கிறாரு. இவனுமே வந்துட்டு சரிப்பா இப்போ என்ன பண்ணுறது இந்த மாதிரிலாம் கேட்டுட்ருக்கான். இப்போ இவங்கெல்லாம் பேசி முடிச்சுட்டு வெளியே வரும்போது அப்போ ஹீரோவோட அப்பா கேட்குறாரு, உனக்கு எப்படிலாம் ஆச்சுன்ற மாதிரி கேட்க, என்ன நடந்துச்சுன்னு ஹீரோ வந்துட்டு சின்ன ஃப்ளாஷ்பேக் மாதிரி யோசிச்சு பார்க்குறான் நேற்று நைட்டு என்ன ஆச்சுன்னு. அப்போ வந்துட்டு என்ன ஆகுதுன்னா அவங்க 2 பேரும் செம்மையாக குடிச்சிட்டு ரோட்டில் புலம்பிட்டு இருக்கிறாங்க. என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அப்பா வந்து ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. அதை பார்த்துட்டு ஹீரோ சொல்கிறான், நீங்கள் என்னோட காசில் வாங்கி குடிச்சிட்டீங்க, அடுத்த வாட்டி நீங்கள் தான் எனக்கு வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரிடா எங்கள் வீட்டில் வந்துட்டு பியோர் ஒயின் இருக்குது, நம்ம வீட்டில் போய் குடிக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க போய் செம்மையாக ஆட்டம் போட்டிருப்பாங்க. இப்போ அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ ஹீரோயின் வந்துட்டு அவங்க அப்பா போட்டு அடிக்கிறா. அப்போ ஏன் இப்போ தொண்ணு பேசிகிட்டே வரீங்க, அமைதியாக வாங்கப்பான்ற மாதிரி சொன்னேன், நீ என்னடி உங்கள் அம்மா மாதிரியே இருக்கேன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் சின்ன பிள்ளை மாதிரி சண்டை போட்டு போயிட்டுருக்காங்க அப்பாவும் பொண்ணும். இப்போ வந்துட்டு பின்னாடி வர ஹீரோட அப்பாவும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹீரோட அப்பா சொல்கிறாரு, இங்கே பாரு நீ அவரோட சேர்ந்து குடிக்காதரா, உனக்கு வந்துட்டு ரொம்பவே கெடுதி, ஏன்னா அவர் கூட குடித்தோம்னா நம்ம உடம்புக்கு எதுவும் ஆகாது, நம்ம மென்டல் ஹெல்த்துக்கு தான் பாதிப்பு வரும் அப்படின்ற மாதிரி என்ன நடந்துச்சுன்னே தெரியாமல் இவர் வாட்டுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு போகிறாரு. இப்போ வெளியே வரவும் இப்போ ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே வரும்போது ஹீரோயினோட அப்பா வந்துட்டு சரிப்பா வாப்பா போகலான்ற மாதிரி சொல்ல, அவங்க வந்துட்டு சாரி அங்கிள் என்னால் உங்களை கூட்டிகிட்டு போக முடியாது, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நான் போயிட்டு வரேன்ற மாதிரி சொல்ல, அவரும் சரிப்பா நீ வந்துட்டு வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி வான்ற மாதிரி கூப்பிட்றாரு. அவன் வந்துட்டு அப்பா நான்லாம் வரல, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நீங்கள் போங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, உனக்கு உடனே ஏதாவது வேலை வந்துருமே என்னை கூட்டிகிட்டு போகணுன்னு சொன்னால் ஏதோ பண்ணிடி அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்துட்டு அங்கேருந்து போயிடுறாரு. உடனே ஹீரோயினி என்ன பண்ணுறான்னா ஹீரோட பேண்ட்டில் இருக்கிற அந்த கார் கீ எடுத்துகிட்டு சரி வாட நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. உடனே அவன் வந்துட்டு எங்கே போகிற, நீ எல்லாம் ஒன்றும் கார் ஓட்ட வேணாம், நானே எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் கூட ஒழுங்கு மரியாதை அப்படின்னு சொன்னோன்னே, ஏதோ என்னால் தான் அடிபட்டுச்சு, என்னாலும் இல்லை முழுசாலாம் நான் ஒன்றும் காரணம் இல்லை, சின்னதாக அதில் நான் என்னோட பங்களிப்பு இருக்கு இல்லையா உனக்கு கால் சுருக்கானதுக்கு, அதனால கார் ஓட்டி உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தேன், ரொம்ப தான் பிகவ் பண்ணுற போட வேணன்ட்டு அவனோட செருப்பையும் தூக்கி போட்டுடுறா, கூட சாவியும் தூக்கி போட்டு போகிறா. உடனே ஹீரோ வந்துட்டு இடியே என் கால் மேலே தான் எல்லாத்தையும் போடுவியா, எனக்கே வலிக்குதுடின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவளவே கூப்பிட்டுட்டு இந்த காரை ஓட்டுன்ற மாதிரி கொடுக்குறான். அவளுமே சரின்னு சொல்லிட்டு அதை வாங்கி ஓட்டிட்டுருக்கா. இப்போ ரெட் பையன் வந்துட்டு கடையிலேருந்து வெளியே வரும்போது ஆப்போசிட்டில் வரா. அவன் வந்ததுமே மோமோ ஒரு நிமிஷம் இல்லை இந்த ஜூஸ் அப்படின்ற மாதிரி அவளுக்கு பிடிச்ச ஜூஸு அப்புறம் அந்த லாலிபாப்பையும் கொடுக்குறான். அது கொடுத்துமே ஓ எதுக்கு இதெல்லாம் அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதுக்கு வந்துட்டு இவன் சொல்கிறான், இல்லை நேற்று எனக்கு ஹெல்ப் பண்ணல அதனால தான் அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஓ சரி உனக்கும் வாங்கிட்டியா, இல்லை இதுதான் லாஸ்ட்டான்ற மாதிரி கேட்க, நான் ஆல்ரெடி எனக்கும் வாங்கிட்டேன், ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை, நீ வந்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுன்ற மாதிரி சொல்ல, அவன் வந்துட்டு கேட்குற சரி நேற்று என்னாச்சு இலையெல்லாம் எடுத்து கொடுத்தனே அப்படின்ற மாதிரி சொல்ல, அவன் வந்துட்டு சொல்கிறான், நான் வந்து நேற்று போய் கொடுத்தேன் ஆனால் அந்த பொண்ணு கோச்சிக்கிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னாச்சு எதனால் கோச்சிக்கிச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, நான் வந்துட்டு எனக்கு ஒரு பொண்ணு ஹெல்ப் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னேன், அதுக்கு போய் கோச்சிக்கிடுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, ஏப்பா நீ என்ன லூஸா, பொண்ணுங்கக்கிட்ட இந்த மாதிரி விஷயத்துலனா இன்னொரு பொண்ணு ஹெல்ப் பண்ணானே சொல்லக்கூடாது, அவங்களுக்கு பிடிக்காதுன்ற மாதிரி சொல்ல. இப்போ வந்து ரெட் பையன் ஒரு மாதிரி சீன் போடுறான், நாங்கள் வந்துட்டு எவ்வளோ பெரிய ஃபேமிலி தெரியுமா, நாங்களாம் பொய்யே சொல்ல மாட்டோம், எங்களுக்கு அப்படிப்பட்ட பழக்கமே கிடையாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் சரி எனக்கு வந்து வேலைக்கு டைம் ஆச்சு நான் இப்போ கிளம்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் அங்கேருந்து போகிறான். இவன் போகும்போது இவன் வந்துட்டு பின்னாடி சொல்கிற சரியான லூஸு பையனாக இருப்பான் போல், பொண்ணுங்கக்கிட்ட எதை சொல்லக்கூடாதோ அதை தான் சொல்கிறான். கேட்டால் நாங்கள் நக்கிரன் ஃபேமிலி, நான் மண்ணாங்கட்டி ஃபேமிலின்னு தான் சொல்லிக்கிறான். இவனுக்குலாம் எப்படி கேர்ள் ஃப்ரெண்ட் அமைய போதோ, இப்படிலாம் இருந்தால் நல்லாவே இருக்காது அப்படின்ற மாதிரி இவன் மனசுலேயே யோசிச்சுட்ருக்கிறா. இப்போ அந்த ரெட் பையனை பார்த்தோம்னா அவன் வந்துட்டு எனக்கு ரிப்போர்ட் எடுக்கிற வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏதோ அந்த அட்டைப்பெட்டி எல்லாமே வேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ஒரு சின்ன தள்ளு வண்டியில் எடுத்து போட்டுட்டு பின்னாடி அவனோட காலேஜ் ஃப்ரெண்டோட இழுத்து தள்ளிட்டு வந்துட்டுருக்கான். அப்போ வந்துட்டு அந்த பொண்ணு சொல்லுது, டேய் ஏதோ ரிப்போர்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துட்டு என்னடா என்னை இந்த வேலையெல்லாம் பார்க்க விட்டுட்டுருக்கேன்னு பேசிகிட்டு இருக்கும்போது, ப்ளீஸ்ப்பா வண்டியை தள்ளிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஏமாற்றி அந்த பொண்ணை வண்டியை தள்ள விட்டுட்ருக்கான். இப்போ இந்த பக்கம் ஹீரோவும் ஹீரோயினையும் பார்த்தோம்னா ஹீரோயினி செம்ம ஸ்பீடாக கார் ஓட்டிகிட்ருக்கா. ஹீரோவுக்கு பயந்து வருது எங்கேயாவது போய் காரை விட்டுருவாளோன்ட்டு சீட் பெல்ட்டெல்லாம் போட்டுட்டு இவன் வந்து இருக்காமல் பிடிச்சிட்டு உட்காந்துருக்கான். அப்போ ஹீரோயினி அதை பார்த்துட்டு, டேய் ரொம்ப தான் பண்ணுறேன், நான் ஒன்றும் அந்தளவுக்கு மோசமாலாம் கார் ஓட்ட மாட்டேன் சரியா, இந்த என்ஜாய் பண்ணுன்னு சொல்லிட்டு பாட்டை போட்டு விட்றா, அவனுக்காக சீட்டெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்றா. இவன் வந்துட்டு முருகா நீ தான் என்னை காப்பாற்றணுன்ற மாதிரி மனசுக்குள்ளே எல்லா சாமியும் வேண்டிட்டு உட்காந்துட்ருக்கான். இவங்க 2 பேரும் ஹைவேல போயிட்டுருக்காங்க. அப்போ ஹீரோயினி விண்டோ ஓப்பன் பண்ணி விட்றா, சில்லுன்னு காற்று வருது. ஸோ பாட்டு காற்றுன்னு ஹீரோயினி செம்மையாக என்ஜாய் பண்ணிவிட்டு அந்த ட்ரைவ் போயிட்டுருக்கா. எனக்கே அந்த சீன் பார்க்கும்போது எனக்கும் ஒரு லாங் ட்ரைவ் போகணும் போல் இருக்குது. ஸோ இப்போ இவங்க 2 பேரும் எங்கே வந்திருக்காங்கன்னா, இந்த எக்ஸ் லவர் சொல்லியிருப்பா இல்லையா, இந்த மாதிரி எனக்கு ஒரு ப்ராஜெக்ட்
நடந்துகிட்ருக்கு. அதுக்கு ஹீரோ தான் ஹெல்ப் பண்ணணும்னு. ஸோ அதுக்காக அந்த எக்ஸோட வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. அங்கே போனோடனே அந்த பொண்ணு பார்த்துட்டு ஹீரோ என்னாச்சுன்ற மாதிரி கேட்க அவன் வந்துட்டு இதான் இங்கே நிற்கிறாள் இவட்ட கேளுன்ற மாதிரி சொல்கிறான். இவன் வந்துட்டு ஒரு அளவுக்கு ஒன்றும் இல்லை, சின்ன சுளுக்கு தான், அது வந்து 2 வீக்ஸில் சரியாக போயிடும், நீங்கள் கவலைப்பட வேணாம் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே ஓ சின்ன சுளுக்கு தானோ நான் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட கையை போய் ஹோல்ட் பண்ணுது. உடனே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஃபேஸே மாறுது. ஹீரோவுமே ஹீரோயினியோட ஃபேஸை பார்க்குறான்.